வெல்கம் டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்னன்னு பார்க்கலாம். அணில் சேமியா போட்ட ஒரு உப்புமா. ஆனால் நான் இதை வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் வானலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டுருக்கோம். இந்த பக்கம் அணில் சேமியாவை இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இதை சேர்த்துட்டேன். இதை நல்லா கிளறப்ப உங்களுக்கு உப்புமா உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு சேமியா உப்புமா மாதிரி, யூஷுவல் சேமியா உப்புமா மாதிரி பொத முத்தையாக வராமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக கிளறினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுலையும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.